والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட சிறப்பான அமர்வுகளிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல அருள்கொடைகளை நமக்கு நல்கிய எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் குறித்தாங்கதாகும். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் மீதும் நம் மீதும் யாரெல்லாம் இந்த இந்த மார்க்கத்தை இறுதி நாள் வரை சீரிய முறையில் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற முறை நம்ம வந்திருந்த பொழுது ஒரு தலைப்பை நம்ம துவங்கினோம். ஞாபகம் இருக்கு? என்ன தலைப்புன்னு? என்னம்மா? அல்லாஹுவின் அத்தாட்சிகள் அப்படின்ற தலைப்பு. அந்த தலைப்பு குறிப்பாக அரபு மொழியில் அந்த தலைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது ஆயாத்துல்லாஹில் கவுனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைய வகையான அத்தாட்சிகள் இருக்குது. உதாரணமாக ஆயாத்துல்லா, திருக்குரானில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் ஒரு அத்தாட்சி தான். அதே மாதிரி அதாவது உரைகளுடைய தொடரில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய படைப்பினங்கள் இன்ன பிற இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான். இவைகள் சம்பந்தமான அத்தாட்சிகள் என்ன? அது ஆயாத்துல்லாஹில் கவுனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அத்தாட்சிகளை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சென்ற முறை சில விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆமாம், பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இருந்தாலும் அந்த தொடரை ஒட்டி இன்னும் அறிமுகத்தில் சில பகுதிகள் இருக்கிறது. அதை முடித்துவிட்டு ஒவ்வொரு பகுதியாக நம்ம இந்த அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு கடமை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தப்சீரில் உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் அந்த தப்சீரை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். அதில் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்து பார்ப்பது ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து பார்ப்பது ஒரு வணக்க வழிபாடாக கருதப்படும். அப்போ அதே மாதிரி இதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்க மறுப்பவர்கள், சிந்திக்க மறந்தவர்கள், சிந்தித்து அதிலிருந்து தேவையான படிப்பினை பெறாதவர்கள், இப்படி பல குரூப் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நிலைமை என்ன? ஏன் ஒருவன் சிந்திக்க மாட்டேங்கிறான்? அல்லது அத்தாட்சிகளை பார்க்கின்ற பொழுதும் அது அவனுடைய எண்ணத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, அது எதை நோக்கி அவனுடைய சிந்தனையை திருப்ப வேண்டுமோ அப்படி திருப்பவில்லை. அப்போ என்ன காரணம்? இப்படிப்பட்ட பகுதிகளையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இதில் முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சென்ற முறை இந்த வசனத்தை தான் நம்ம கடைசியாக பார்த்துட்டு முடித்தோம். நம்ம இப்போ அந்த வசனத்திலேருந்து நம்ம திரும்ப தொடங்குகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 189வது வசனத்திலிருந்து 195வது வசனம் வரைக்கும். அப்போ நம்ம சென்ற முறை வரும்பொழுது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன். அது என்னவென்று சொன்னால், முடிஞ்சால் என்ன செய்யுங்க, என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? முடிஞ்ச அந்த வசனத்தை இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு செட் ஆஃப் வசனம். குறிப்பாக 194 வரைக்குமாவது என்ன செய்யலாம், நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்போ இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான்.
வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். அப்போ வானம் பூமி அவைகளுடைய ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு உரியது. வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹு எல்லா விஷயங்கள் மீதும் முழுமையான பேராற்றல் உடையவராக இருக்கின்றார். அப்போ அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த சக்திகளும் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. எதுவும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஹல்குஸ், அதாவது இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி இவைகளின் படைப்பிலும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக புத்தி உடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதில் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் எவ்வளோ தடவை இந்த வசனம் ஓதிருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி இந்த செட்டு, அதாவது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அல்லது கடைசி உள்ள பகுதி மட்டும் மாறும். கரெக்டா? லஆயாத் வரைக்கும் எவ்வளோ திருக்குறளில் ஓதுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல வருது, 2 இடத்துல வருதா, இல்லை நிறைய இடத்துல வருதா? இது கொஞ்சம் சொல்ல பதில் சொன்னால் கொஞ்சம் ஏதாவது கேட்பேன், கொஞ்சம் பதிலும் சொல்லணும். ஓகே, சரியா? ரைட்டு. நிறைய இடத்துல வருது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து இரவும் பகலும் மாறி மாறி வரதை பற்றி யோசிச்சிருக்கோமா? எதை யோசிச்சாலும் சரி, இதை யோசிக்க நினைக்க இல்லை சொல்லுங்கள். அப்போ சீரியஸாக சொல்லுங்கள், ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். யோசிச்ச மாட்டே யோசிக்க தெரியல இல்லை. யோசிச்சோன்னு சொன்னால் ஒரு டீப்பாக உட்காந்து இரவு வருது பகல் வருது, எந்த விதத்தில் என்ன ஒரு அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசிச்சிருக்கலாம், எல்லாரும் யோசிக்கல நம்ம சொல்ல வரல. பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டோம், இந்த வசனத்தை சும்மா பார்த்துட்டே போவோம். இரவும் பகலும் மாறி மாறி வருது, அத்தாட்சி இருக்குது, சரி யாருக்கும் அத்தாட்சி இருக்குது, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு நமக்கு தான் அந்த அத்தாட்சி. அப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான விஷயத்தை அல்லாஹ் ஒரு பெரிய அத்தாட்சின்னு சொல்லி காட்டுறான். கரெக்டாக? அதில் என்ன அத்தாட்சி இருக்குன்னே நமக்கு என்ன இல்லை, ஒரு ஃபீலிங் இல்லை. ஏன்னா நம்ம அப்படி உட்காந்து என்ன செய்யலை, டீப்பாக சிந்திச்சு பார்க்கல. யாராவது சிலர் சிந்திச்சு பார்த்துருக்கலாம், நம்ம எல்லாரையும் சொல்லலை, பொதுவான நிலைமை. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பெருசாக என்ன செய்யறதில்லை, யோசிப்பது கிடையாது. சரி, தொடர்ந்து அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த புத்தி உள்ளவர்கள் யார்? எந்த புத்தி உள்ளவர்கள்? இந்த வானம் பூமியினுடைய படைப்பு, அதே போல இரவு பகல் மாறி மாறி வருவது, இவைகளில் அத்தாட்சி புத்தி உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹுவை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள், யோசித்து பார்ப்பார்கள். எப்போ? அவர்கள் நின்ற நிலையிலும் யோசித்து பார்ப்பாங்க, அமர்ந்த நிலையிலும் யோசித்து பார்ப்பாங்க, அப்படி படுத்த நிலைமையிலும் என்ன செய்வாங்க, யோசித்து பார்ப்பார்கள். மேலும் என்ன செய்வார்கள், இதோடு முடிக்க மாட்டாங்க, வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் படைப்பை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். அப்போ திடீர்னு படுத்துருக்கிறோம் ஒரு இடத்துல, அப்புறம் என்ன செய்யணும், அப்படியே வானம் பூமி படைப்பு. பழைய காலத்துல இந்த மாடியிலாம் போய் படுப்பாங்க, தெரியும் தானே? ஆமாம், அப்படி நிலம் வெளிச்சது. இப்போ படுத்தாதான் அப்படியே பார்க்கும்போது வானம், அந்த நட்சத்திரம் அப்படிலாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஏதாவது யோசிக்கலாம். இப்போ நம்ம அங்கே போகிறதே இல்லையே, ரைட்டு. அப்போ இப்படி யோசிப்பார்கள். யோசித்து விட்டு சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ இதை வீணுக்கு படைக்கவில்லை, இந்த படைப்புகளை எல்லாம். சுபஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபக்கீன் ஆதாபனார், யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாத்தீரு. அப்போ இதையெல்லாம் படைச்சிட்டு இப்போ இவ்வளோ பெரிய படைப்புக்கு சொந்தக்காரன், நிச்சயமாக என்ன இருக்குது, அப்போ மறுமைன்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் படைச்ச ரப்பிட்டு நம்ம போகணும். யா அல்லாஹ் உண்மையிலே இதெல்லாம் நீ வீணுக்கு படைக்கலை, மறுமையில எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? எப்போ அது யோசித்து பார்க்கணும். நம்ம என்னைக்காவது உட்காந்து இப்படி யோசித்து அப்படி ஒரு புலகாகிதம் அடையும்னு சொல்லணும்ல, அது மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப யாரெல்லாம் இப்படி ஒரு படைப்பை நீ படைச்சிருக்கிறியே அப்படின்ற ஃபீலிங் வந்திருக்கலாம், எப்பாவது இருக்கு. பட் அடிக்கடி இந்த ஃபீலிங் வரணும். யாருக்கு?
உலுல் அல்பாப், இந்த சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? ரப்பனா இன்னக மன் துதுகிலினார் ஃபக்கத் அஹ்ஸைத வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். யா அல்லாஹ், மறுமையில நரக நெருப்பில் யாரை நீ நுழைய வைத்தாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் கிடையாது. அதுக்கு பிறகு தொடர்ந்து ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. யா அல்லாஹ், நிச்சயமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்று அழைத்த அந்த அழைப்பாளரின் அழைப்பை நாங்கள் செவியுற்றோம். யார் இது? நம்மளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பை நம்ம செவியுற்றோம். செவியுற்று என்ன செஞ்சோம்? ஃபஆமன்னா, அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் ஈமான் கொண்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ், எங்களது பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக. வ கஃபிர் அன்னா செய்யாத்தினா, எங்களது குற்றங்களை எல்லாம் நீ போக்கி விடுவாயாக. ஒத்த வஃபன மால புரார், இந்த மாதிரி நன்மையான அந்த காரியங்களோடு எங்களை என்ன செய்வாயாக? வஃபாத்தாக்குவாயாக என்று சொல்லிட்டு அப்புறம் ரப்பனா, இந்த மாதிரி துவா தொடர்ந்து போகுது. ஓகேயா? அது அந்த கடைசியில் யா அல்லாஹ், நீ வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நீ மீற மாட்டாய் என்று வருகிறது. அதுக்கு பதில் அல்லாஹ் சொல்ற ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதியு அமர ஆமிலிம் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா. அல்லாஹ் பதில் சொல்கிறான், நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹு பதில் அளிக்கிறான். அப்படின்னா அவங்களுடைய துவாக்களை கபூல் செய்து அவங்கள ஏற்றுக்கொள்கின்றான். அதில் சொல்கிறான், நல்லமல்கள் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அந்த வரக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புத்தி உள்ள மக்கள் படிப்பினை பெறுவார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? இறைவனுடைய வானம் பூமியினுடைய படைப்பு இரவு பகல் மாறி மாறி வருவது அவர்களுக்கு பெரிய அத்தாட்சி. அந்த புத்தி உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எல்லா சூழலிலும் என்ன செய்வாங்க? இறைவனை பற்றி சிந்திச்சு பார்ப்பாங்க, அல்லாஹ் பற்றி சிந்திச்சு பார்ப்பாங்க. அதோடு நிற்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு பார்ப்பாங்க. வானம் பூமி இந்த படைப்பை சிந்திச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே அல்லாஹ்ட்ட வந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றிரு என்று துவா கேட்பார்கள். இப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ இதில் அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு கருத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். என்ன நம்ம அப்படி சிந்திக்கக்கூடிய மக்கள் முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை எதையும் நீ எதுக்கு படைக்கல? வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் முடிவு செய்து இறைவனிடம் அதாவது அடைக்கலம் தேடுவார்கள் அப்படின்ற கருத்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்போ இதில் நமக்கு படிப்பினை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய படிப்பினை இருக்குது. நம்மளும் என்ன செய்யணும்? அப்பப்போ நமக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லது அது சம்பந்தமான நமக்கு நெருக்கமான ஆழமான கருத்தை பரிமாறக்கூடிய முறையில் உள்ள நண்பர்களோடு உட்காந்து இவைகளை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்யணுங்கிற ஒரு அவசியம் கட்டாயம் நமக்கு. இந்த வசனம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்த வசனம் கிடையாது. அவங்க தான் சிந்திச்சுப்பாங்க. நம்ம தான் அல்லாஹ் தெரியுமா, நமக்கு நம்ம இப்போ அல்லாஹ் இருக்கான்னு நம்புகிறோமே, அப்போ நமக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் வந்து புத்தி உள்ளவன்டா சிந்திப்பான் என்று சொல்லி காட்டினேன். அப்போ முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? குறிப்பாக முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உணர்வு வரணும், அடிக்கடி அந்த உணர்வு வரணும். இப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ போன தடவை நம்ம அப்படி தான் பேசணும். நம்ம என்ன செய்யலாம்? உண்மையிலேயே எல்லோரும் சேர்ந்து வெளியில் ஒரு இரவுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வெளியே போனால் கூட போய் உட்காந்து படைப்புகளை பார்க்குறது, வானத்தை பூமியை பார்க்குறது, நட்சத்திரத்தை பார்க்குறது, அதை பற்றி பேசுகிறது, இப்படிலாம் உண்மையிலே நேரம் செலவழிப்பது என்பது நமது ஈமானை உறுதியை வலுப்படுத்தும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவங்களுடைய தப்சீரில் அவங்க வந்து என்ன சொல்லி தருகிறார் என்று சொன்னால், இந்த வசனத்தில் இன்னஃபி கல்கி சமாதி ஒல்லார் என்று சொல்லக்கூடிய வசனத்தில் ஹஸ்ஸுல் இபாதி அல தஃபக்குரி ஃபிஹ வ தபஸ்ஸுரி பி ஆயாத்திஹ வ ததப்புரி ஹல்கிஹ, அந்த வசனத்தில் அந்த இறைவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து பார்ப்பது, அதிலே வந்து ஆழமான விளக்கங்களை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றிய ஆழமான முறை செய்து ததப்புர் செய்வது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று பொதுவாக ஏன் சொன்னா அப்படின்னு சொன்னால், இதில் பல கோணத்தில் அத்தாட்சி இருக்குது. இப்போ வானபூமி படைப்பில் எந்த கோணத்தில் நம்ம அத்தாட்சியை பெறலாம் என்று சொன்னால்
பல்வேறு கோணங்கள் அத்தாட்சி பெறலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோணத்தில் அத்தாட்சி கிடைக்கும். அப்படி ஒரு பறந்து விரிந்த கருத்தை தரக்கூடிய அடிப்படையில் அந்த வசனம் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறது. வதாலிக லிஅன்ன ஃபீஹா மினல் ஆயாத்தில் அஜீபத்தி மா யுபுஹிருன் நாதிரோன். அந்த இறைவனுடைய அத்தாட்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில் ஆச்சரியகரமான முறையில் அந்த முறையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அத்தாட்சிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கவனமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அப்படிப்பட்ட சக்தி இதுக்கு இருக்கு. ஓ யுக்னியுல் முத்தஃபக்கிரோன், சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஆழமான திருப்தியை தரும், மன அமைதி திருப்தியை தரும். உண்மை இவனுடைய படைப்பு, நம்ம அல்லாஹ் நம்புகிறோம், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வரும். அதே மாதிரி உண்மையாளர்களுடைய உள்ளத்தை அது என்ன செய்யும், ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒளி வீசக்கூடிய சிந்தனை உள்ள மக்களுக்கு அது அவருடைய கவனத்தை இப்படிப்பட்ட விஷயங்களை நோக்கி திருப்பும். இப்படிப்பட்ட சக்தி இந்த வசனங்களுக்கு இருக்கிறது, இந்த இறைவனுடைய வசனங்கள் இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளுக்கு இருக்கிறது. அப்போ அதே மாதிரி பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், இதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல இந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார், இந்த தஃபக்குர் செய்வது என்பது ஒரு இபாதத்தாகவே கருதப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாரு இமாம் சாதி அவர்கள் கருத்தை பதிவு செய்கிறார்னு பார்க்குறோம். அதில் நீண்ட நெடிய உண்மையில நல்ல அந்த தஃப்சீருடைய விளக்கத்தில் ரொம்ப டீப்பாக இந்த பர்டிகுலர் வசனத்தை அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ இதே சமயத்தில் நம்ம சிந்திக்க முடியாமல் ஏன் போகுது, இப்போ நம்ம ஏன் சிந்திக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம யோசித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சிந்திக்காமல் இருக்கிறோம் சொல்லுங்கள் பாப்பா. ஒரு ரெண்டு மூணு நம்ம ஏன் இந்த மாதிரி டீப்பாக உட்காந்து இதெல்லாம் சிந்திக்காமல் இருக்கோம்? என்னம்மா என்னம்மா ஆமாம். முக்கியமாக என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், சொல்லு, வேறு ஏதாவது கருத்து இருக்கா? அலட்சியமாக இருக்கிறோம், உலகத்தில் மூழ்கிட்டோம், எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. உண்மையிலே அப்படி பெருசாக நினைக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே தெரியுமா நினைக்கிறதுக்கே டைம் இல்லை. நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல, தேவையில்லைன்னு நினைக்கிறோம் நம்ம. கரெக்ட் தானே? எல்லாமே தெரியும்னு நினைக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது சில பேர் நினைக்கலாம், அப்படிப்பட்ட கேஸுங்க வேறு இருக்க தான் செய்யுது. நம்ம ஒரு அலட்சியம், சரி இது பிரச்சனை, இவ்வளோ டீப்பாலாம் பார்க்க தேவை, நமக்கு தான் எல்லாம் தெரியும்ல, இப்படி ஒரு டைப்பான அலட்சியம் இருக்கும். ஆமாம், தொடர்பு இல்லை, இது இல்லை. ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே இங்கே 2-3 சகோதரர்கள் சொன்னாங்க, நமக்கு நேரம் இல்லை ஒரு டைப்பில். கரெக்ட் தானே? நேரம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. அது எங்கேயோ போகுது, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. விறுவிறுன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு நிதானமாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே ஒரு 1 hour உட்காந்து இப்படி ஆழமாக அப்படி கடற்கரையில் போய் உட்காந்து காற்று வாங்கிட்டு இப்படி யோசிக்கிற டைம் இருக்கா நம்மகிட்ட? டைம் இருக்கான்னு இல்லை, அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில் இல்லை. கரெக்ட் தானே? அதனால் என்ன செய்ய மாட்டோம், நம்ம இப்படி டீப்பாக யோசிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழக்கிறோம். அப்போ இன்னொரு கோணத்தில் இங்கே யோசிங்கன்னு சொன்னால், எத்த ஃபக்கரூனு ஃபீ ஹல்கி சமாதி ஒல்லார், இதை செய்யணும்னா நமக்கு என்ன தேவை? நம்ம லைஃப்பில் என்ன சொல்லுங்க, ரிலாக்ஸ்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்குன்னு குவைட்டாக இருக்கக்கூடிய நேரம் நமக்கு தேவை வாழ்க்கையில். கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த நேரம் நமக்கு கிடைக்குதா? அப்படி ஒரு நேரத்தை நம்ம உருவாக்குவது கிடையாது. அப்போ நம்ம நேரம் இப்படி பரபரப்பாக போகிறதுக்கு இடையில இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக கடற்கரையில் போய் உட்காந்திங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? பிஸ்மில்லான்னு எடுப்போம். ஆயிட்டு எடுத்தால் போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? பேட்ரி போச்சுன்னோன்னா எந்திரிச்சு வீட்டு போயிடுவோம் நம்ம, ஏன்னா சார்ஜ் போடுறதுக்கு. கரெக்ட் தானே? மொபைலில் பேட்ரி இல்லைன்னு வைங்களேன், என்னமோ நம்ம பேட்டரி டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். முதல்ல சார்ஜ் போடுற வரைக்கும் அப்படியே டென்ஷன் இருக்கும் நமக்கு. எங்கேயாவது கடையில் போனால் கூட 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு கொடுங்கன்னு போட்டு அது சார்ஜ் போட்டு கொடுக்குறது முக்கியமான வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், தஃபக்குர் செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்,
அப்படின்னு யோசிச்சா ஒவ்வொரு வாரத்திலையும் நமக்குன்னு ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில மணித்துளிகள் ஃப்ரீ டைம், மீ டைம்னு சொன்ன மாதிரி இருக்கணும். வித்தவுட் ஈவன் எது மொபைல். இது எனக்கு வந்து அட்வைஸு. நான் சொல்கிறதுனால இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல வரல. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு ஃப்ரீ டைம் உட்கார்ந்து யோசிக்க, அப்படிப்பட்ட முறையில் வாழ்க்கையினுடைய அமைப்பு இருக்கணும். இதிலிருந்து விளங்கக்கூடிய ஒரு இன்டைரக்டான என்னது ஒரு சுட்டி காட்டுதல். கரெக்ட் தானே? ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? தஃபக்கூர் மீனிங் சிந்தித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பு, அது எந்த அமைப்புன்னு சொன்னால், ஓகே, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல், அதில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த யூடியூப் சேனல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ முடிஞ்சால் போய் பாருங்கள். இட் இஸ் குட் டு பி போர்டு அப்படின்னு. போரிங் ஆகுது, லைஃப்பில் போர் அடிக்குதுன்னு அவர் சொல்கிறார். உங்களுக்கு போர் அடிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கணும். எதுவும் செய்யாமல் சும்மா இருக்குன்னா, ஒரு இடத்துல சும்மா இருக்கிறீங்க, மொபைல் கிடையாது, இது கிடையாது, படிக்கிறதுக்கு புக்கு கிடையாது, குவைட்டாக உட்காந்துருக்கணும். இப்படி உட்காந்தா என்ன செய்யணும்னு சொன்னால், மைண்டில் உள்ள சில சிஸ்டம் வேலை செய்ய தொடங்கும். அது முதல்ல கஷ்டமாக இருக்குது, நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால தான் ஒரு செகண்ட் சும்மா இருக்க மாட்டோம். டக்குன்னு மொபைலை பார்ப்போம், இதை பார்ப்போம், அதை பார்ப்போம், பேப்பர் எடுத்து பரட்டும், ஏதோ ஒன்று பண்ணணும் நமக்கு. அப்படி சும்மா இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லி காட்டுகிறார், வாழ்க்கையினுடைய மிக ஆழமான கேள்விகளை எல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் மனசை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கேள்விகள். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோமே, அல்லாஹ் வந்து இப்போ நம்மளை படைக்காமல் இருந்தால் நமக்கு என்ன ஆயிருக்கும், இப்படி உலகமே இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னா எப்படி இருக்கும், யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பயமாக இருக்கும். அப்போ அதனால் யோசிக்கக்கூடாது. அப்போ பெஸ்ட் என்னது, ஃபோன். இது என்ன பண்ணுது, நமக்கு யோசிக்க விடாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தருது. இப்படி தொடர்ந்து யோசிக்காமல் அப்படியே பழகிறதுனால மனுஷனுக்கு என்ன செய்யுது, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, அந்த ஆழமான நம்முடைய வாழ்க்கை நோக்கம் சம்பந்தமான கேள்விகள், அதனுடைய விளக்கங்கள் தெரியாத காரணத்தினால இந்த மாதிரிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் என்ன செய்யுது, ஒரு வெறுமையை நோக்கி அவனை இட்டு செல்வதனால அதிகமாக டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் அதிகரிக்க காரணம் இதுக்கு பின்னாடி சுற்றுவது. இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, இது பேர் டோப்பமைன் அடிக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது நம்ம டாபிக் இல்லை, அப்படி சொல்லுவாங்க. டோப்பமைன் நேஷன் அப்படின்னு ஒரு பெரிய புக்கு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இப்படிப்பட்ட அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிற மாதிரி உள்ள விஷயத்தையே பார்க்க மக்கள் மைண்ட் என்ன ஆகிடுது, டீப்பான விஷயத்தை சிந்திக்க தெரியாது, ஆழமாக யோசிக்க தெரியாது. அப்படியே எல்லாரும் ஓட்டு எதுக்கு போட்டாங்க தெரியுதுன்னா ஊரில், இதுதான் ரீசன். ஏன்னா யாருக்கும் விவரம் கிடையாது. எல்லாரும் பிறந்ததுலேருந்தே பார்த்து எல்லாம் இதில் தான் உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதில் உள்ளதெல்லாம் நம்பி எல்லாம் ஓட்டு போட்டு மொத்தமாக போயிட்டாங்க. யாருக்கும் ஒரு டீப்பாக யோசிக்க தெரியல. இது மாற்றுன்னு சொன்னாங்க. சரி, மாற்றுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, வரக்கூடியவனுக்கு என்ன, ஏதோ ஒரு சிம்பிளான கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் வேணும்ல. அந்த கேள்வி கேட்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை, யோசிக்காமலே போயிட்டாங்க. அப்போ பாருங்க, ஒரு சிம்பிளான விஷயத்தை சிந்திக்கிறது கூட எது பிளாக் பண்ணுது, இந்த ஐட்டம். அப்போ எப்படி டீப்பான விஷயத்தை சிந்திக்கிறது? சிம்பிளாக நார்மலான ஒரு விஷயத்தை சிந்திக்கவே முடியாமல் தடுத்துருக்கு. அதுக்கு ப்ரூஃப் என்னது, ஃபோன் இல்லை, எலெக்ஷன் இல்லை. கரெக்டாக இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருத்தை சொன்னால் கூட இவ்வளோ நம்ப மாட்டோம். நம்ம இப்போ உண்மையிலே நம்பலாம். கொஞ்சம் கூட சிந்திக்காமல் வருது, நான் என்ன செய்யுது, இப்படியே சுற்றுறது செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் வெளியில் இதுக்கு அவுட் சைடில் பார்க்கணும், நம்ம உலகத்தை பற்றி சிந்திக்கணும், சில யதார்த்தங்களை வழங்கணும். கரெக்டாக கற்பனை உலகத்தில் ஒரு கற்பனையான ஒரு அடிப்படையில் என்ன செய்ய முடியாது, வாழக்கூடாதுன்ற ஒரு பேசிக் கூட ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. அப்போ இதனுடைய அது ஒரு பரிணாமம். அப்போ மொத்தத்தில் இதுலேருந்து நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்று நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நேரம் டெய்லி திருக்குறானை ஓதுறதுக்கு நேரம், திருக்குறளை பற்றி சிந்திப்பாக்க நேரம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அல்லது வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் கூட ஒரு 2 4 நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்
தனியாக வெளியில் போகிறது, அங்கே உட்காந்து இந்த மாதிரி மார்க்க ரீதியான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பு, இது சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈமானுடைய வலுவை ஏற்றுவதற்கு ஒரு அவுட்டிங் மாதிரி போகிறது, அல்லது சந்திப்புக்கு செல்வது, இது மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம செய்யணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், இந்த தஃபக்குர் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இன்றைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால், ஒரு அரை மணி நேரம் வீடியோவை ஒரு ஆள் உட்காந்து பார்க்க முடியுமா? இப்போ பார்க்க முடியாது. பார்த்துறீங்களா? முன்னாடி நம்ம ஈஸியாக அரை மணி நேரம் வீடியோலாம் பார்ப்போம். இப்போ ஒரு அரை மணி நேரம் வீடியோலாம் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்குறான்? 1.5 நிமிஷம், 3 நிமிஷம். வர கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்க நீங்கள். இவ்வளோ தான், 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 3 நிமிஷம் வீடியோ எப்படி பார்ப்பாங்க? இப்படி அதை வந்து 1 நிமிஷத்தில் பார்த்துருவோம். அவ்வளோதான் பார்க்க முடியுது. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அட்டென்ஷன் ஸ்பேன் கூட ஒரு ஆழமான கருத்தை விளங்கணும்னு சொன்னால், இப்போ பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம இந்த உரை பயானுக்கு வந்திருக்கிறோம், ஒரு 3/4 மணி நேரம் உட்காரோம், 1 மணி நேரம் உட்காரோன்னு சொன்னால் இதுவே உண்மையிலே ஒரு கிஃப்ட் தான் நமக்கு. இப்படி வரலன்னு வைங்க, இப்படி வித்தவுட் மொபைலு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இது மாதிரி வருது கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன செய்யுது, ரொம்ப ஆழமான அளவுக்கு நம்மளை கொண்டு போகாட்டி கூட குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன செய்யுது, ஒரு சில நன்மைகளை தருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. நமக்கு என்று இறைவனை பற்றி, இறைவனுடைய படைப்பை பற்றி, அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கி சிந்திக்க வேண்டும். வாய்ப்பு கிடைச்சா சிந்திப்பேன்னு சொன்னதில்லை, வாய்ப்பை ஏற்படுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எட்டுன வரைக்கும் ஓகே, நம்ம எட்டுன வரைக்கும் சிந்திச்சா கூட நம்ம அறிவுக்கு எவ்வளோ எட்டுதோ அதை தான் சிந்திக்கவும் முடியும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா, இவ்வளோதான் பாயிண்ட். ஒரு ஆளுக்கு ஒரு கோணத்தில் தெரியும். எல்லாருமே டீப்பாக சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ண அவசியம் கிடையாது. சும்மா யதார்த்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக பாருங்கள். இந்த கருத்துக்கு நீங்கள் சூரா அல் காஷியா, கரெக்டாக, சூரத்துல் காஷியாவில் ஸ்டார்டிங்கில் என்ன வருது பார்த்தீங்கன்னு சொன்னால், நரகத்தில் என்ன நடக்கும் அந்த தண்டனை பற்றி வருது. கரெக்டாக, சூரத்துல் காஷியாவினுடைய ஸ்டார்டிங்கில் நரகத்தில் கிடைக்கக்கூடிய கஷ்டம் வருகிறது, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் வருகிறது. அதுக்கப்புறம் கடைசியில் ஃபதக்கி இன்னமா அந்த முதக்கிர் லெஸ்த அலைஹிம் பி முசைத்திர், நீங்கள் சுட்டி காட்டுங்க, நீங்கள் வந்து அவர்களுக்கு நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறீங்க, அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்யலை, அதிகாரம் செலுத்தவில்லை, அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை. இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் என்ன, அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிக்கத் வ இல சமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிவாலி கைஃப நுசிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். இது யாருக்கு சொல்லப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் இந்த வசனம் சொல்லுங்க? முதல்ல இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணவங்க யாரு? ரசூல்லா தான், அந்த சமுதாயம். சொல்லுங்க, எப்படிப்பட்ட அவங்களோட அந்த சூழல் என்ன? என்னம்மா? இல்லை, அந்த குளத்தில் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழல் என்ன? அவங்க வந்து ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு அங்கே எங்கேயும் டென்ட் அடித்து அங்கே போய் தங்கிட்டு இங்கே வந்து தங்கிட்டு அப்படி நைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? வானத்தை பார்ப்பாங்க, ஒட்டகத்தை பார்ப்பாங்க, கரெக்டாக, பூமியை பார்ப்பாங்க, மலை ஒரு மலைக்கு பக்கத்தில் போனால் மலை, இதான் அவங்க பார்க்கக்கூடிய விஷயம். அல்ல அதையே அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, நீ சிந்திச்சு பாரு. அப்போ அவன் எப்படி சிந்திச்சு பார்த்துருப்பா? நம்ம என்ன மாதிரி சிந்திப்போமோ அந்த அளவுக்கு அவங்க சிந்திச்சிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதை சிந்திச்சு பார்க்கும்போது என்ன புரிவாங்க, என்னுடைய படைப்பின் வல்லமை. ஏன்னா ஒட்டகத்தை பற்றி நமக்கு தெரியுதை விட அவங்களுக்கு இன்னும் அந்யோன்யமாக தெரியும். எப்படி அதனுடைய பயன்பாடு, செயல்பாடு, அதனுடைய பழக்க வழக்கம், அதனுடைய மூடு, கேரக்டர், இப்படி பல விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அதை வச்சு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, சரி எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, அப்படி அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க வானத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வானத்தை பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க வானத்தை பார்த்தா இதை வச்சு இப்படியே போனால் நம்ம வடக்கு நோக்கி போகலாம், இதெல்லாம் புரிஞ்சுடுவாங்க. இப்போ நம்ம வானத்தை பார்த்தா எங்கே போய் சேருவோம்? நம்ம கூகுள் பார்த்தே சம்டைம்ஸ் தப்பாக ஏதோ ஒரு சீட்டில் கொண்டு போய் விட்டு கார் போகிற மாதிரி சீட்டில் போய் மாட்டிக்கிட்டேனா. ஒரு திருச்சியில் ஒரு இடத்துல போனால் கூகுள் மேப் காட்டி திரும்பி போயிட்டோம், போனால் கார் போக மாட்டேங்குது, ஸ்ட்ரீட்டில் ஸ்டக் ஆகிடுச்சு காரு. இப்போ கூகுள் வந்து அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டி விட்டுருது. சரியா? அவங்க என்ன செய்வாங்க, வானத்தை பார்த்து வழியை பார்த்தாங்க, அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிஸ்டத்தை பார்த்தாங்க. அப்போ அதையும் சிந்தித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அவங்களும் சிந்திச்சு பார்ப்பாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னால், யாருமே நேரம் எடுத்து சிந்திச்சா அவங்கவுங்களுடைய பின்னணிக்கு ஏற்ப அவங்க உள்ளத்தில் இறைவனை பற்றிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி என்ன செய்யும், விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக விளக்கத்தை பெறலாம். ஏன்னு சொன்னால் விஞ்ஞான வளர்ச்சி, இப்படிப்பட்ட பல்வேறு அடிப்படைகள் மூலமாக சில அதிகப்படியான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சிந்தித்து பார்த்து விளங்கணும்னு சொன்னால் எல்லா டைம்லையும் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. யதார்த்தமான ஒரு சிந்தனை,
இப்போ இரவு பகல் வருது, சிந்திச்சு பார்க்கணும். இரவு வருது, பகல் வருது, அதில் என்ன நன்மை, அதனுடைய சிறப்பு என்ன? இப்போ உதாரணமாக அந்த நம்ம போன தடவை வரும்போது நம்ம பேசுகிறோம், ஞாபகம் தெரியல, அந்த வின்டர் சால்ஸ்டிஸ்லாம் பற்றி பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து தொடர்ந்து இருட்டாகவே இருக்கும், சில இடத்துல பகல் அப்படி தொடர்ந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தால், உண்மையிலே அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு உள்ளவங்க நம்மளை மாதிரி ஊரில் வந்தால் உண்மையிலே டெய்லி சந்தோஷப்படுவாங்க. டெய்லி பகல், டெய்லி சந்தோஷம். அவன் 6 மாதத்துக்கு ஒருக்க, அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு தான் வெளிச்சம், ரொம்ப நாளைக்கு இருட்டு மாதிரி வாழக்கூடியவங்களுக்கு நம்மளை மாதிரி ஊரில் கொண்டு விட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா நாளும் பகல் வருதுப்பா, எல்லா நாளும் இரவு வருதுப்பான். அப்போ இவ்வளோ சந்தோஷமான விஷயமாப்பா? ஆமான்னு நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லையா. ஏன்னா உனக்கு விஷயம் தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒன்றொன்றிலையும் என்ன செய்யுது? படிப்பினை இருக்கிறது அப்படிங்கிறதான் பாயிண்ட். அப்போ அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இதை வீணுக்கு படைக்கவில்லை என்று யார் முடிவு செய்வா? ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, புத்தி உள்ள இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய, இறைவனிடம் மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய நன்மக்கள், நல்லடியார்கள் இப்படி செய்வாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஒமா கலக்கின சமா ஒல்லார்ந்த ஒமா பைனஹுமா பாத்திலா. அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமி இதற்கு இடையில் உள்ள இவைகளை நாம் வீணுக்கு படைக்கவில்லை. இது யார் சொல்கிறா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான். நம்ம புத்தி உள்ள என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ் நீ வீணுக்கு படைக்கவில்லை என்று இவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் எந்த சொல்கிறா? வீணுக்கு படைக்கல. ஆனால் தாலிக்கல் வன்னுள்ளதீன கஃபரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வீணுக்கு படைச்சிருக்குன்ற மாதிரி சிந்தனை யாருக்குள்ளது? யார் காஃபிர்களோ, இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களோ, அவங்களுடைய சிந்தனை என்னன்னு சொன்னால், இதெல்லாம் வீணுக்கு படைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஒரு இலக்கு இல்லாமல் படைக்கப்பட்டிருக்குது, இதில் ஒரு ஹிக்மா கிடையாது, அப்படியே வந்துச்சு அப்படின்ற எண்ணம் யாருடையது? நிராகரிப்பவருடைய எண்ணமாக இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு ஆழமான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான மக்கள் இறைவனை மறுக்கக்கூடிய, குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மேலை நாடுகளில், அது இந்த சோசியல் மீடியா இப்படிப்பட்ட குளோபல் வில்லேஜ் அப்படின்ற அடிப்படையில் பரவலாக கம்யூனிகேஷன் வந்த காலத்தில் நம்ம ஊர்களையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, இறை மறுப்பை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமாம், அதாவது ஏத்திஸ்ட்டு, இந்த நிராகரிக்கக்கூடிய இந்த சிந்தனையில் உள்ள மக்கள், அவங்களுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எதுக்கு ஒரு நோக்கம் கிடையாது, எல்லாம் சும்மா அப்படி இருக்குது, படைப்புக்கு என்ன கிடையாது, ஒரு நோக்கம் இல்லை. அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுள்னு ஒன்று தேவையில்லை, வணங்கணும்னு தேவையில்லை, இப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருவதை பார்க்கிறோம். ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுக்காக வாழணும், எப்படி வாழணும், அப்போ அதன் மூலமாக வெற்றினா என்ன, தோல்வினா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கிற மாதிரி ஆகும். அப்போ இப்படி யோசிக்கிறத தடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு நோக்கம் இல்லை சார், அப்படி சும்மா அப்படி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யார் அப்படின்னு சொன்னால், அறிஞர்னு சொல்றது பொருத்தம் இல்லை, ஏன்னா அவங்க அறிவியல் வட்டாரத்திலே ஒரு பெருசாக அறிஞர் ஏற்றுக்கிறது இல்லை. இவர் ஒரு பெரிய நிறைய சயின்டிஃபிக் கோலத்தில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நாத்திகவாதத்தை ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாய் இவர். சரியா? நாத்திகத்தை பிரச்சாரம் இப்போ அவங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பயாலஜி, அந்த செல்லு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஏதோ ஒரு திட்டமிட்டு நுணுக்கமான முறையில் பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டதை மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படித்தானே தெரியணும்? நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? நுணுக்கமாக திட்டம் போட்டு ஒரு நோக்கத்தோட படைக்கப்பட்டது மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சால் அதை மனசில் வரக்கூடிய வசுவாசம், அதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வசுவாசன்னு சொல்லலை அவர், நான் சொல்கிறேன் அப்படி. நான் என்ன சொல்கிறேன், அப்படி தெரியுது. ஏன் தெரியுதுப்பா அப்படி உனக்கு? ஏன் அப்படி மாதிரி தெரியுது? ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி உனக்கு தெரியுது? ஏன் வந்து நுணுக்கமாக திட்டமிட்டு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு ஃபீலிங் உனக்கு ஏன் வருது? ஏன்னா அப்படி தான் இருக்குது. யதார்த்தமாக வரக்கூடிய ஃபீலிங்கு. அப்போ யதார்த்தமாக வரக்கூடிய அந்த விளங்கக்கூடிய உணர்வையே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண. புரியுதா? அப்போ அவங்களுக்கு புரியுது. பார்த்த உடனே இந்த ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங் வரும்? இது நுணுக்கமான முறையில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய முறையில் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு மேலே ஒரு படைப்பாளன் இருக்கிறான், ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாமே லைனாக வந்துடும். இதை பிளாக் பண்ணக்கு என்ன செய்யணும்? அப்படி ஒரு ஃபீலிங் வரும். அது ஒரு வசவாசான ஃபீலிங்கு, அவது பிள்ளை பேசிதான் சொல்லி வெளியே வந்திருக்கின்ற மாதிரி டைப்பில் அவன் பிரச்சாரம் பண்ணி. அப்போ இது நமக்கு என்ன காட்டுது?
அந்த அளவுக்கு வெயிட் எதில் இருக்குது? என்னுடைய படைப்பை யோசித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த டைரக்ஷனில் சிந்தனையை இழுக்காமல் அது இருக்காது. அவனே அந்த சிந்தனையை வந்து தப்புன்னு சொல்லிட்டு தான் வெளியே போக முடியுமே தவிர, அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வரவே இல்லையே, பார்த்தாலே எல்லாம் அப்படி கசகசன்னு இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டான். பார்த்தா அவனுக்கு என்ன இருக்கும்? அப்படி மனசு இங்கே இழுத்துரும். அதை அவன் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும்? நோ அப்படின்னு முரண்டா தான் போக முடியும். அப்படிங்கிறதுக்கு இது சாட்சியம். கரெக்டா இல்லையா? இந்த வசனம், இந்த சொல்லக்கூடிய கருத்து எதுக்கு சாட்சி? எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மனசு எங்கே செய்யும்? படைப்பாளன் அவனுடைய அந்த நுணுக்கத்தை நோக்கி இழுக்கும். அதை மீறி தான் ஒருத்தன் என்ன செய்யணும்? வெளியே போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோணத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? இதில் பார்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், யார் சிந்திக்க மாட்டார்கள், சிந்திக்காத மக்களை பற்றி உள்ள சில கருத்துக்களை பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி தருகின்றான், அப்போ ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவுன், இவைகளை எல்லாம் நம்ம வீணுக்கு படைச்சோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? மேலும் இவைகளை எல்லாம் அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்க வந்து இவைகளை எல்லாம் நாம் வீணுக்கு படைத்தோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான் நம்மகிட்ட. கேட்டு சொல்றான், வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவுன், நீங்க மீண்டும் நம்மிடம் திரும்பி வரமாட்டீர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? வீணுக்கும் படைக்கல, கட்டாயம் என்ன செய்யணும்? ரப்புக்கு முன்னாடி போய் நிற்கணும். இதுக்கு தான் புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை, ஃபக்கீனா அதா பண்ணார், மறுமையில எங்களை காப்பாத்திரு. இதுக்கு அது என்னது பதில்? அப்படி சொல்லக்கூடியதுதான் இறைவனை நோக்கி நெருங்கக்கூடிய மக்கள். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறா? இதையெல்லாம் வீணுக்கு படைச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? மறுமையில வந்து என்னிடம் வந்து நீ திரும்ப மாட்டீங்கன்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கக்கூடிய விஷயமாக நம்மை பார்த்து கேட்கின்றான் என்பதை இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறைவனுடைய அத்தாட்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை எப்படி செய்கிறான் பாருங்க. இது சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் வருது. ஒக்க ஐயும் மின் ஆயத்தின் ஃபிஸ் சமாவாத்தி ஒல் அர்தி யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். எத்தனையோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், வானத்திலும் பூமியில் உள்ள அத்தாட்சிகள், எத்தனையோ அத்தாட்சிகளை தொடர்ந்து அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். டெய்லி அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பல்வேறு அத்தாட்சிகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் அதை பற்றி அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக, அதை பற்றி பாராமுகமாக அதை கண்டுகொள்ளாதவர்களாக, அதை மறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இதை சொல்லும்போது போன வகுப்புலேயே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினேன். ஒரு மீம்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கு நான் என்ன சொன்னேன்னு? அதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து முதல்ல ஒரு பிக்சர், அப்படி ஒரு 4-5 பிக்சர் இருக்குது. முதல் பிக்சர் ஒரு ஆள் நிற்கிறார், நின்று சொல்கிறாரு, இறைவா நீ இருக்கிற அப்படின்னு சொன்னால் எனக்கு அத்தாட்சி காட்டு அப்படின்னு முதல் பிக்சர். அடுத்த பிக்சர் அப்படி நின்றுட்டு இருக்காரு, அதில் சூரியன் சந்திரன் அப்படிலாம் தெரியுது. அடுத்ததில் இரவு அது இதுன்னு வருது. அப்புறம் இது மாதிரி பல்வேறு காட்சிகள் ஒரு 4-5 சீன் போட்டுட்டு 5வது சீனில் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன போட்டிருக்கு? அத்தாட்சி தான் அவ்வளவும். உனக்கு முன்னாடி சூரியன் வருது, இது வருது, அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குது. அப்போ அத்தாட்சி நீ தேடி போகல, உனட்டையே டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு அத்தாட்சி. அப்படி ஒஃபி அன்புசிக்கும் பாப்பலா துபசின், அது பல இன்னொரு வசனத்தை தான் சொல்லி காட்டிக்கிட்டான். அப்போ டெய்லி உன்னை சுற்றி அத்தாட்சி வருதுப்பா. அவன் என்ன சொல்கிறான்? சரி ஓகே, அத்தாட்சி கொண்டு வாப்பா கட்டு அப்படின்னு. ஏன்னா அத்தாட்சி டெய்லி வந்து போயிட்டு இருக்கு, அது தெரியலையே உனக்கு கண்ணுக்கு. கரெக்டாக நம்ம ஒரு ஆளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிருக்கோம், சார் அவர் பிரதர் இவர் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன், என்னங்க உங்கள் முன்னாடி தான் போனார் அப்படின்னு. இப்படி பல தடவை போய் இவன் பார்க்கல. அந்த மாதிரி இறைவனுடைய அத்தாட்சி வருது, கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய பிரச்சனை என்ன? அத்தாட்சியை பார்த்தா புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி செட்டிங்கில் அவன்கிட்ட மைண்டு கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவன் இல்லை, அவனுடைய மனது பராக்காக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அத்தாட்சி, இறைவனுடைய அத்தாட்சியை தொடர்ந்து கடந்து செல்கிறார்கள், ஆனால் என்ன செய்யறதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னு சொன்னால், இறைவனுடைய அத்தாட்சியை கடந்து செல்லும் பொழுது அதை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி அது அத்தாட்சியை நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இறைவனுடைய வத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்காத மக்களை பற்றி அல்லாஹ் மேலும் எச்சரிக்கையாக திருக்குறானில் உதாரணமாக சூரா நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்க. ஒமா லஹும் பிஹி மின் இல்மின் இ யத்தபியூன இல்ல தன்ன வ இன்ன தன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. இது ஒரு டீப்பான, இந்த ஒரு வசனம் மட்டுமே டீப்பான ஒரு கருத்தை தருது. பட் அதுவும் நம்ம தலைப்பு இல்லை, பட் அந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டு போவோம். அதில் இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக பொதுவாக இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசப்படுது,
எந்த அறிவும் அவங்களுக்கு கிடையாது. ஈயத்தபியூன இல்லவன், அவர்கள் கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. அவங்களா கற்பனை செஞ்சுட்டு பின்பற்றுறாங்க. இன்னவன்ன லா யுகுனி மினல் ஹக்கி ஷைஆ, கற்பனை என்பது எது உண்மையான யதார்த்தமோ அதிலிருந்து இந்த கற்பனை என்பது எந்த வகையில் என்ன செய்யாது, ஒரு நன்மை அவங்களுக்கு தராது. கற்பனையான விஷயம் வந்து யதார்த்தத்தில் என்ன செய்யாது, எது ஹக்கோ அதிலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த பெனிஃபிட்டையும் தராது. எது ஹக்கோ அதை தான் நம்பணுமே தவிர கற்பனையார் ஒன்று நம்பினா அதனால ஹக்கு மாறிடுமா, மாறாது. அப்போ பெரும்பாலான மக்கள் நீங்கள் பாருங்கள், கற்பனை ஏதோ ஒன்று நம்பி போகிறாங்க, ஆனால் ஹக்கு என்னது வேற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅரித் அன் மன் தவல்லா அன் திக்ரினா வலம் யுரித் இல்லல் ஹயாத்த துன்யா. யார் வந்து நமது இந்த வேத வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ, அதை விட்டு திரும்பி செல்கிறார்களோ, அவர்களை நீங்களும் புறக்கணிச்சிருங்க. யார்கிட்ட சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டினான் ஒலம் யுரித் இல்லல் ஹயாத்த துன்யா. அவங்களுடைய நோக்கம்லாம் என்னது, இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு தேவை. அப்போ உலக வாழ்க்கையினுடைய இன்பம், இதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இதில் கிடைக்கக்கூடிய நேரத்தை செலவழிப்பது, இதுதான் அவங்களுக்கு தேவை. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டினான் தாலிக்க மபுலகுஹும் மினல் இல்ம், இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமான அளவுக்கு தான் அவங்களுடைய நாலெட்ஜுடைய லெவலே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி அறிவு எது வரைக்கும் போகுது, இந்த உலக சம்பந்தமான சிந்தனையோடு அவங்க அழிவு ஸ்டாப். அதுக்கு மேலே டீப்பாக என்ன செய்ய மாட்டான், யோசிக்க மாட்டான். அப்போ நம்மளுடைய செட்டப் என்ன, நம்ம அதை தாண்டி யோசிக்கிறத ஒரு முஸ்லீமுடைய வேலை. அப்போ மறுக்கக்கூடியவனுடைய சிந்தனை என்ன, அவனுடைய மபுலக் எண்டு பாயிண்ட் என்னது, அவனுடைய அறிவினுடைய எண்டு பாயிண்ட் என்னது, இந்த உலக ரீதியான விஷயத்தில் ஸ்டாப் ஆகிடும். இதை தாண்டி அவன் போக மாட்டான். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய லிமிட் எங்கே வரைக்கும் இருக்கணும், இதை தாண்டி கட்டாயம் போகிற மாதிரி இருக்கணும். அவன் இந்த லிமிட்டோடு நின்றுக்குருவான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய யதார்த்தமான செயல்பாடு எப்படி இருக்குது, நம்மளும் பெரும்பாலும் இங்கேக்குள்ளே நின்றுக்கிறோம். லைட்டாக பெரும்பாலும் என்ன செய்கிறோம், அந்த பாடலே லேசாக நின்றுறோம் நம்ம. ஆனால் தாண்டி போக வேண்டும், அவங்க அதிலேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க என்று சிந்திக்காத மக்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அதை சொல்லி காட்டுகிறான், யஅலமுன ஸாஹிரம் மின் ஹயாத்து துன்யா, துனியாவினுடைய வெளிப்படையான விஷயத்தை அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன், மறுமையை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க, டோட்டலி கவலையற்றவர்களாக, அதை பற்றி பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் துனியாவை பற்றி வெளிப்படையான விஷயம்லாம் தெரியும். இதில் இந்த வெளிப்படையான விஷயம் என்று சொல்வதை உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு காரணம் காரியம் அதை வைத்து செயல்பாடு நடக்கும்ல, இந்த மாதிரி தான் அவன் புரிஞ்சுக்கிடுவான். அதனால தான் அவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், அவங்களா ஃபீல் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட அதாவது காரணிகள் இல்லை என்று சொன்னால் அவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் மறைவான விஷயத்தை யாரும் செய்கிறதில்லை, அவங்க நம்ப மாட்டார்கள். மறைவான விஷயத்தை நம்புறது ஈமானுடைய ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயம். கரெக்ட் தானே, அல்லாஹ் இருக்கிறான், படைப்பு இருக்குது. அப்படி மறைவான விஷயத்தை நம்பாத மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு சோல்ல தெரிந்த ஆன்மா அதுவே இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அதையும் பார்க்க முடியாது. அப்போ எதையெல்லாம் பார்க்க முடியாத அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா பார்த்தா தான் நம்புறது, ஃபீல் பண்ணாதான் நம்புறது அப்படின்ற அடிப்படையில். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அந்த எண்ணம் ஏன் வருகிறது என்று சொன்னால், அவங்க துனியாவினுடைய வெளிப்படையான விஷயத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள், அதை மட்டும்தான் புரிந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் மறுமையை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டார்கள். உண்மையில் இந்த வசனம் இன்றைக்கு உள்ள பல்வேறு நாத்திகர்கள் அவருடைய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் டீப்பாக அப்படியே டச் பண்ணுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு, எப்படி வெளிப்படையான விஷயத்தை பார்த்துட்டு அப்படி ஸ்டாப் ஆகுறாங்க, எப்படி டீப்பாக உள்ளே போகிறது இல்லை என்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட முறையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க மறுக்கக்கூடியவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க பாராமுகமாக இருக்கிறார்கள். கஃப்லா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தாட்சிகளை பற்றி பொருட்படுத்தாத நிலைமையில் வாழ்கிறாங்க. துன்யாவே போதும் என்று நினைக்கிறார்கள். துன்யாவை தாண்டி அவங்களுடைய அறிவு விஸ்தீர்ணம் அடைவதில்லை. அவங்க வெளிப்படையான விஷயத்தில், துன்யாவினுடைய வெளிப்படையான விஷயத்தோடு அவங்களுடைய சிந்தனையை நிறுத்திக் கொள்கிறார்கள், ஆழமான விஷயங்களை சிந்திப்பதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் வசனங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மக்கள், அவங்க எந்த மாதிரி கேரக்டரில் உள்ளவங்க என்று சொல்லி காட்டுகின்றனர். அப்போ அந்த மாதிரி கேரக்டரில் இல்லாமல் இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கிற லிஸ்ட்டில் வரணும். சிந்திக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் அவர்களை தான் நல்லா புத்திசாலிகள், வெற்றி பெறக்கூடிய
அந்த மக்கள் என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு முதல் அமர்வு என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை நம்ம பதிவு செய்கிறோம். எவ்வளோ நேரம் இருக்கு முடிப்பதா எப்படி? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா அல் ஜாசியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் இன்னஃபி ஸமாவாதி வல் அர்தி லஆயாத்தில் லில் முஃமினீன் வஃபீ ஹல்கிக்கும் வமா யபுஸ்ஸு மின் தாபத்தின் ஆயாத்துல் லிகௌமி யூகினூன். பாருங்க வரிசையான வசனத்தில் நீங்கள் மீனிங்ஃபுல்லாக புரியாடி கூட சில பேர் புரிவீங்க, சில பேர் புரிய மாட்டீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இன்னஃபி ஸமாவாதி வல் அர்தி லஆயாத்துல் லில் முஃமினீன். யாருக்கு அத்தாட்சி இதில்? முஃமின்களுக்கு. வஃபீ ஹல்கிக்கும் வமா யபுஸ்ஸு மின் தாபத்தின் ஆயாத்துல் லிகௌமி யூகினூன். இது யாருக்கு அத்தாட்சி? உறுதியாக நம்புறவங்களுக்கு அத்தாட்சி இருக்கு. வக்திலாஃபி லைலி ஒன்னஹாரி ஒமா அன்சல் அல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் ரிஸ்கின் ஃபஹியா பிஹில் அர்த பாத மௌத்திஹா வ தஸ்ரீஃப் ரியாஹி ஆயாத்துல் லிகௌமி யாக்கிலூன். இது யாருக்கு ஆயத்து? சிந்திக்கிறவங்களுக்கு. அப்போ மூமின்களுக்கு ஆயாத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறான், உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு ஆயாத்து அப்படின்னு இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறான், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆயாத்து என்ற விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக். இவைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், உமக்கு அதை ஓதி காட்டுகிறோம். அது நத்லூஹா அலைக பில்ஹக். இது உண்மையை கொண்டு இந்த வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபபி ஐயி ஹதீஸின் பாதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன். அல்லாஹ்வையும் அவனுடைய இந்த அத்தாட்சிகளை தாண்டி எதை பார்த்து நீ ஈமான் கொள்ள போற அப்படிங்க. இப்போ அல்லாஹ்வை நம்புறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவனுடைய படைப்பு, இதை பார்க்கணும், இதை வச்சு தான் வழங்கணும். அப்போ இதை தாண்டி என்னப்பா தேடுற அப்படின்ற கருத்தும் இருக்கு. இது தாவா கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் இதையெல்லாம் விட்டுட்டு வெளியிலேருந்து ஒரு ஆதாரம் கொடுன்னு கேட்பான். பார்த்துறீங்களா? ஆதாரம் இங்கே தான்ப்பா இருக்குது, இங்கே ஆதாரத்தை பார்த்து அங்கே எதுக்கு நீ ஆதாரத்தை தேட போகிற? எவிடன்ஸ் எங்கே இருக்குது? இதான் எவிடன்ஸ். இல்லை வேற ஒன்று கொடுன்னா வேற எதுக்கு கொடுக்கணும்? எவிடன்ஸ் இங்கேலாம் இருக்குது, இதுக்கு வெளியே எவிடன்ஸ் இல்லையே. இப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா இதுக்கு வெளியில் என்ன இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை, இதுக்கு வெளியில் எதுக்கு எவிடன்ஸை தேடுற? இங்கே தான்ப்பா எவிடன்ஸ் இருக்குது அப்படி. அப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, மூமின்களுக்கு, உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு, அதே போல் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக அந்தந்த டீட்டெயில் பார்க்கும்பொழுது பார்ப்போம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா காஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், சூரா காஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமே அதனுடைய வசனங்கள் எப்படி இருக்கும்? ஒரு ஹெவியாக இருக்கும், அப்படி தானே? காஃப் அல் குர்ஆனில் மஜீத் பல் அஜீபு அன் ஜாஅஹும் முந்திரு மின்ஹும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வசனம் வரிசையாக வந்துட்டாரு. அதில் அல்லாஹ் அந்த ஸ்டார்டிங்லேயே சில வசனங்கள் முடிஞ்சவன சொல்லி காட்டிங்கன்னா 6வது வசனத்திலேருந்து, அஃபலம் யந்துரு இல ஸமாஇ ஃபௌகுஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யன்னாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ். அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கவில்லையா? அதை நாம் எவ்வாறு உருவாக்கினோம், அதை எவ்வாறு அலங்கரித்து இருக்கிறோம், மேலும் அதில் எந்தவித பிளவோ அல்லது கேடோ இல்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? வல்லார்ந்த மததுனாக, இந்த பூமியை பார்க்கவில்லையா, அதை எவ்வாறு நம்ம விசாலமாக ஆக்கி இருக்கிறோம். வாழ்க்கைனா ஃபீஹா ரவாசிய, அதிலே மலைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நிலைநாட்டி இருக்கிறோம். அம்பத்னா ஃபீஹா மின்குல்லி ஜௌஜி பஹீஜ், அலங்காரமாக அழகா ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரிப்பட்ட பல்வேறு வெஜிடேஷன் தாவர வகைகளை, ஜோடி ஜோடியான தாவர வகைகளை நம்ம என்ன செய்கிறோம்? அதிலிருந்து உருவாக்குகிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவையெல்லாம் எதுக்கு? தபுசிரத்தம் வ திக்ரா லிகுல்லி அப்தி முனீப். இறைவனை நோக்கி ஆர்வத்தோடு மீளக்கூடிய, இறைவனை நோக்கி முன்வரக்கூடிய அடியானுக்கு இதில் என்ன இருக்குது? படிப்பினையும் தெளிவான அத்தாட்சியும் விளக்கங்களும் இருக்கு. தெளிவான விளக்கமும் படிப்பினையும் யாருக்கு இருக்கு? இறைவனை நோக்கி முன்வரக்கூடிய அடியானுக்கு இருக்குது. எதுல எல்லாம் இருக்குது? அஃபலம் யந்துரு இல ஸமாஇ ஃபௌகுஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யன்னாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ். வானத்தை பார்க்கணும், அதனுடைய அலங்காரத்தை பார்க்கணும். இதில் யாருக்கு இருக்கு? இறைவனை நோக்கி இறைவா என்று கட்டுப்பட்டு முன்வரக்கூடிய அடியானுக்கு இதில் விளக்கமும் படிப்பினையும் இருக்கிறது, விளக்கமும் நினைவூட்டலும் இருக்கிறது. அதே மாதிரி பூமியை பற்றி. அப்போ பாருங்க, இந்த விஷயம் வானம் பூமியை பற்றி சிந்தித்து பார்ப்பது என்பது திருக்குறானுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப 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 அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. அதாவது ரொம்ப டீப்பாக நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் மிக மிக அதிகமாக வலியுறுத்தப்படக்கூடிய விஷயம் இது. ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் பொடுபோக்காக இருக்கக்கூடிய விஷயம் இது. இந்த விஷயம் தான். இந்த விஷயம் உண்மையிலேயே நம்ம பேசுறதும் கிடையாது,
இது சம்பந்தமான உரைகளும் அதிகம் நிகழ்த்துவது கிடையாது, இது சம்பந்தமான புத்தகங்களும் அதிகம் படிப்பது கிடையாது, இது சம்பந்தமாக நேரமும் செலவழிப்பது கிடையாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் நிறைய வசனங்களில் கிட்டத்தட்ட 1000 வசனங்களுக்கு பக்கத்தில் என்று சொல்கிறார்கள். நீ சிந்திச்சு பாரு, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு பாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு, செடியை பாரு, மலையை பாரு, திரும்ப 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 சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு போயிட்டு இருக்கணும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து, இதில் ஒரு ஆழம் இருக்கிறது. அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நேரத்தை எடுத்து இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்ப்பது ஒரு முக்கியமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை நான் முடிச்சுக்கிறேன்னா, சூரா தாரியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒஃபில்லர்தி ஆயாத்துல் லில் மூக்கினீன், பூமியில் உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரோன், உங்களுக்கு உள்ளேயே அத்தாட்சி இருக்கிறது, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்குறேன். அப்போ நம்ம வெளியே போய் நம்ம பார்க்க தேவையில்லை, நமக்குள்ளே என்ன இருக்குது, இறைவனுடைய அத்தாட்சி இருக்குது, பார்க்கலையா? இப்போ உதாரணமாக நம்ம இறுதி ஹார்ட் பீட் பண்ணுது, அப்போ அது பெரிய அத்தாட்சி, உள்ளத்தில் உள்ள சிஸ்டம். பொதுவாக நம்ம உடம்பில் உள்ள சிஸ்டம் எப்போ தெரியுமா பார்ப்போம்? நீங்கள் யாராவது ஒரு ஆளை பாருங்கள், திடீர்னு நம்ம முட்டு எப்படி இயங்குது தெரியுமா, அதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர் அப்படி பேசினா என்ன அர்த்தம் சொல்லுங்கள், என்ன அர்த்தம் சொல்லுங்கள், என்ன அவனுக்கு ஏதோ முட்டை அடிபட்டுருக்கும், அதில் வீட்டில் யாருக்கா அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிருப்பான். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி இந்த முட்டில் என்னப்பா பிரச்சனைக்குன்னு பார்த்தா சிஸ்டம்லாம் இருக்கும். முட்டு இருக்குது, இந்த ஜாயிண்ட் இப்படி வருது, இதில் ஏசிஎல் பிசிஎல் அது இது கனெக்ஷன் லிகமெண்ட்டு, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கா, பேலன்ஸா, அதான் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்பா இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறேன்? சார் இப்போ தான் முட்டை அடிபட்டுருக்குது. அந்த முட்டை அடிபட்டதுனால முட்டு சம்மந்தமான ரிசர்ச். திடீர்னு ஒரு ஆள் கண்ணை பற்றி ரொம்ப பேசினா என்ன வழங்கணும்? அப்போ கண்ணில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஃபேமிலியோ எங்கேயோ பிரச்சனை இருக்கும். பாருங்கள், ஹார்ட்டை பற்றி டீப்பாக யார் சொல்லுவா? ஹார்ட் அட்டாக் வந்துருக்கணும், அவனுக்கு இல்லை அவன் குடும்பம் யாருக்கா வந்துருக்கணும். அப்போ தான் அது சம்மந்தம் ரிசர்ச் நம்ம நல்லா டீப்பாக, ஓ இப்படி போகுது, பாசமாச்சா இப்படி இருக்குது, இதை நம்ம இப்படி மாற்றினா அந்த அவ்வளோ வேலை செய்யாது அந்த அளவுக்கு, அப்போ அது எப்படி அழகாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு, இதெல்லாம் யோசனையும் வரும். கரெக்டாக? ஆனால் எப்படி நம்ம யோசிக்கணும்னா இது இல்லாமலே கூட என்ன செய்யணும், நம்ம யோசிக்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். பட் எல்லாம் வந்து அப்போது யோசிக்கணும், அது பரவாயில்ல, மோசம் இல்லை. அதனால தான் யோசிக்காமலே இருந்தால் அல்ல என்ன செய்கிறான், இப்படி எதையாவது ஒன்று மாட்டி விட்டு சரி இதையாவது பாரு பண்ணி எதையும் பார்க்க நீ பரவாயில்ல, மூளை பற்றி சிந்திக்காட்டி பரவாயில்ல, ஒரு முட்டை பற்றி சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி முட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், முட்டு சம்மந்தமாக அதில் முட்டில் ரொம்ப வீக்கானா இப்போ தான் எல்லா மசில்ஸும் ஞாபகம் வருது. முட்டு வீக்காருக்கு என்ன காரணம்? நீங்கள் படியில் ஏறும்போது முட்டு வலிக்கிறதா, என்ன காரணம்? இந்த குளூட் மசில் பிரச்சனை, இந்த மசில் பிரச்சனை, ஹாம்ஸ்ட்ரிங்கில் பிரச்சனை, குவாட்ஸில் பிரச்சனை, இதை ஸ்ட்ரெங்தன் என்னப்பா இப்போ தான் அந்த அனாலிசிஸ் எல்லாம் வருது. இல்லாட்டி மசில் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. நம்ம கறி மீன் சாப்பிட்டோம் வேலையை முடிச்சு போயிட்டே இருக்குது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒஃபிஸ் சமா ரிசுக்குக்கும் ஒமா தூ அதூன், வானத்தில் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு இருக்கிறது, மேலும் உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட இறைவனுடைய அந்த வாக்குறுதிகள் இருக்கின்றன. இந்த வசனம் தான் உண்மையிலே எனக்கு ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ண வசனம் இது. இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி, ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக்குன் மிஸ்லமா அன்னக்கும் தன்திகூன். இது இந்த அரபி அந்த மீனிங் கூட தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த வசனம் உண்மையிலேயே அப்படி ஒரு ஷேக் பண்ணிடும். அல்லாஹ் சொல்கிறா, வானம் பூமி இவைகளின் ரப்பின் மீது சத்தியமாக இவைகள் அனைத்தும் உண்மை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒருத்தரோட பேசிக்கிறீங்களோ அது எவ்வளோ உண்மையோ, எவ்வளோ யதார்த்தமோ, ரியலோ, அந்த அளவுக்கு இது அவ்வளோ உண்மை அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டும். அப்போ எவ்வளோ இது பாருங்க, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். மறுமை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இதெல்லாம் பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்ல இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. எப்படி உண்மை? இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்க, இது உண்மையா உண்மை இல்லையா? நிச்சயமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இது எவ்வளோ ரியலோ எவ்வளோ உண்மையோ இதே மாதிரி அது உண்மை என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். அப்போ எப்படி க்ளோஸாக கொண்டு சொல்கிறான் பாருங்க. அந்த வசன ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சத்தியமிட்டு வான பூமியுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறான். அப்போ இவ்வளோ டீப்பாக இவ்வளோ நெருக்கமான விஷயம்தான். அப்போ அதை சிந்திச்சு பார்த்தா இந்த ஃபீலிங், இந்த உணர்வு நமக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல்வேறு வசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இன்றைய உரையில் நம்ம முக்கியமாக சம்மரை என்ன அப்படின்னு சொன்னால், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அதை சிந்தித்து பார்ப்பது தான் புத்திசாலிகளுடைய வேலை. இவங்க தான் மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையை பற்றியே கவலைப்படாமல் இருக்கக்கூடியவன் தான் இதை வீணாக படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள். அப்போ சிந்திக்கக்கூடிய மக்கள், புத்திசாலிகள். இப்போ இதில் என்னெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், லில் முஃமினீன், கரெக்டாக லில் மூக்கினீன், அதாவது
சிந்திக்கக்கூடிய மக்கள் அப்படி தானே யாக்கிலூன் பார்த்துட்டோமா, உலில் அல்பா பார்த்துட்டோம். அப்போ இன்னும் நிறைய வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களும் இப்படி இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருப்பாங்க. அதில் சிம்பிளான விஷயம் என்னது, இரவையும் பகலையும் சிந்திக்கணும். வானையம் இது ஏன் வருது, இது பகல் ஏன் வருது, அப்படியா இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு நேரம் தேவை. அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி மார்க்க ரீதியான விஷயங்களை சிந்திப்பதற்குன்னு ஒதுக்கணும். அதையும் ஒரு திட்டம் போட்டு நம்ம செய்யணும். வாரத்துக்கு 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம். இப்போ சில சமயம் நல்ல வீடியோ கூட பார்க்கலாம். இப்போ நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா நான் 1 வீடியோ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் வேணாம். இந்த இதில் ஆர்வம் இருந்தால் உதாரணமாக த ப்ரிவிலேஜ்டு பிளானட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, த ப்ரிவிலேஜ்டு ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. இதெல்லாம் வந்து சில ஆங்கிள் நம்ம யோசிக்க மாட்டோம், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அதில் உள்ள கருத்து சிலதை நான் உரையில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். டைம் இருந்தால் பாருங்கள் ஆங்கிலத்தில் உள்ள வீடியோ. இப்போ இது மாதிரி வீடியோனா ஒரு டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து பொறுமையாக ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பார்த்து ஏதாவது நோட்ஸ் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ஏதாவது திருக்குறள் வசங்களோட ஒட்டி சில விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம திருக்குறள் வசங்களை வந்து நமக்குன்னு ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கிறோம். அது மனசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த கருத்தை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் இப்படி டைம் எடுக்கலைன்னு சொன்னால் இந்த வேலையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கபூர்குழிக்கு போகிற வரைக்கும் செய்ய மாட்டோம். அங்கே போனால் ஃபுல்லாக ஃப்ரீ டைம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாது. கரெக்டாக அந்த ஃப்ரீ டைமில் அது எப்படிப்பட்ட டைம் அல்லாஹ் தான் காப்பாற்றணும். ஆனால் அங்கே எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இன்டெரக்டாக அதில் இருக்குது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப அவசியம் அது. அப்போ தான் மனிதனுக்கு வந்து ஒரு சீரான சிந்தனை வரும் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட முறையில் இறைவனுடைய அத்தாட்சியை சிந்திக்கக்கூடிய மக்களாக அந்த அந்த என்னென்ன சிறப்பு அம்சங்களை எல்லாம் சொல்லி அவர்களை வர்ணித்தானோ அப்படிப்பட்ட எல்லா வர்ணைகளுக்கும் சொந்தக்காரர்களாக மறுமையில் அதை நரகத்திலிருந்து பாதுகாத்து பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உரை வருகின்ற பொழுது இதனுடைய கண்டினியூவேஷன் திருக்குரான் வசனங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியாக வானத்தை பற்றி, பூமியை பற்றி, மனிதனை பற்றி, இப்படி ஒவ்வொரு பகுதியாக திருக்குறானுடைய வசனங்கள், விளக்கங்கள், சில விஞ்ஞான ரீதியான பகுதிகள். நம்ம விஞ்ஞான உரை மாதிரி கொண்டு போக ஆர்வம் இல்லை. திருக்குறானுடைய வசனங்களை ஒட்டி சில கருத்துக்களையும் நம்ம சேர்த்து கொண்டு அந்த புரிதல்களை நம்ம அப்படியே தொடர்ந்து செல்வோம். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே டாப்பிக்கு? பாதி பேர் தான் சொல்லுவீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, ஓகே. என்னம்மா? ஆமாம். ஆனால் இது உண்மையிலே நிறைய வசனம் வருது. ஆனால் இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்காத ஒரு விஷயம். அப்படி தானே? வானத்தை பற்றி, பூமியை பற்றி, இரவு பகலை பற்றி சிந்திக்கிறது அப்படின்றதே ஏகப்பட்ட வசனம் வருது. ஆனால் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இது ஒரு ஆகையினால கொஞ்சம் இந்த வகை இந்த ஏரியாவில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறையை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அதில் எனக்கும் பலன் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் பலன் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வாஹித வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.